ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பம்ப்கின் பன்னீர் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் அதுதான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள்னால் அது பம்ப்கின்னு. அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பம்ப்கின் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். 250 to 80க்குள்ளே தான் இருக்கும் இந்த பம்ப்கின்னு எடுத்து வச்சுருக்க அளவு. அப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கடுகு, மிளகு, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, 2 பல் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் க்யூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கீலையும் பண்ணலாம், இல்லை பட்டர்லேயும் பண்ணலாம். நான் வந்து பட்டரில் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் பட்டர் போட்டுட்டு அதில் கடுகு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கணும். நான் வந்து பட்டர் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் இந்த டிஷ்ஷுக்கு, அதனால தான் அப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி விடணும். இந்த பம்ப்கினில், அதாவது பூசணிக்காயில் பொட்டாசியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது அவ்வளோ ஒரு நல்ல வெஜிடபிள். இது கண்டிப்பாக இந்த பம்ப்கின் எடுக்கும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கே தெரியும். இதை நம்ம எடுக்க தான் அதோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விடணும். வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த பம்ப்கின் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பம்ப்கினில் எல்லா சத்துமே, இதில் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காயில். நம்ம சும்மா இது வளருதே அப்படின்ட்டு விடக்கூடாது. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில். என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, ஃபேட்டு கம்மியாக தான் இருக்குது. ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி தான். ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி, பட் ப்ரோட்டீன், ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குது. காப்பரு, மெக்னீஷியமு, விட்டமின் B2 எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. நான் இப்போ இதில் வந்து 280 கிராம்ஸ் தான் இருக்கும் நான் எடுத்திருக்கேன். குக் பண்ணியிருக்கிற இந்த பூசணிக்காய். அதில் வந்து நான் சொல்கிறேன், அதோடைய கலோரிஸ் எவ்வளோ இருக்குன்றது சொல்கிறேன் பாருங்கள். நான் குக் பண்ணியிருக்கிற இந்த இது பூசணிக்காவுடைய கலோரிஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு 200 கலோரிஸ் தான் வரும். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபேட் வந்து 0.2 கிராம் தான் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 2 கிராம் தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் 12 கிராம் தான், ரொம்ப கம்மி இதில் கார்போஹைட்ரேட்ஸ். அதனால் தாராளமாக 2 கப் கூட சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபைபர் வந்து 3 கிராம் தான் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சியும் இதில் வந்து 11% தான் இருக்குது. பொட்டாசியம் வந்து இதில் 16% இருக்குது. பாருங்கள், நான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு இது போட்டு லிட்டு போட்டு மூடி விடுறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இதில் மெக்னீஷியமும் 11% இருக்குது. ஒரு பொட்டாசியம், மெக்னீஷியம் வந்து எல்லா காய்கறிலையும் கிடைக்காது. இதில் வந்து எல்லாமே இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் எல்லாமே இருக்கிற வாசி இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெஜிடபிள் தான் வெயிட் லாஸ்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். ஸ்லோலியே வச்சோம்னா நல்லா வேகும். குக்கரில் போட்டோம்னா குழஞ்சிடும். அதனால தான் நான் வந்து கடாயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து லோ ஃபேட்டு தான் இருக்குது, லோ கலோரி தான். அதாவது சோடியம் கூட இதில் கம்மி தான் இருக்குது. லோ சோடியம் இன் பம்ப்கின். கண்டிப்பாக இதில் சோடியம் கூட கம்மியாக தான் இருக்குது. அதனால் தாராளமாக இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். தண்ணி வற்றுற வரைக்கும் அந்த லிட்டு போட்டு மூடி விடணும். பாருங்கள், இதில் தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வற்றின மேலே நான் இன்க்ரீடியண்ட்டில் ஸ்டார்டிங்கில் பன்னீர் காட்டல. நான் தேங்காவும் தூவலாம். தேங்காய்க்கு பதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு பன்னீரை நான் வந்து உதிர்த்து வச்சுருக்கேன். அது ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணுன்றவங்க ஆட் பண்ணியிருக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். நான் ஒரு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் வரட்டுன்றதுக்காக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். மாமூலி கொக்கனட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பதில் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்தது இந்த டேஸ்ட் கூட. டிஃப்ரெண்ட்டாக பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பாருங்கள், இதுதான் வந்து பம்ப்கின் பன்னீர் பொரியல். வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வந்து இந்த பம்ப்கின் ரெசிபி. இதை வந்து நான் வந்து மார்னிங் இல்லை, லன்ச் டைமுக்கு நம்ம இதை எடுத்தோம்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வர நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையாக இது கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாம் வந்து தேவைப்படும். நான் உங்களுக்கு லிங்க் வேணுன்றதுக்காக இது முன்னாடியே பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய அப்டேட் பின்னாடி நான் வர வீடியோவில் விடுறேன். பாருங்கள், மதியம் லஞ்சுக்கு வந்து நான் இந்த பம்கினை கூட ஒரு கிளாஸ் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ வயிறு ஃபுல்லிங்காக இருந்தது. நைட்டு 6 o'clock வரைக்குமே எனக்கு பசி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் வீடியோ எல்லாமே பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.